அன்பார்ந்த கூத்தும்பல உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய எமது கதையாடல் நிகழ்வில் எம்மோடு இணைந்திருப்பவர் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ராமசாமி ஐயா அவர்கள். வணக்கம் சார். 30 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாக்களை பார்த்து ஆய்வுகள், விமர்சனங்கள் மற்றும் இதை பற்றியான நூல்களையும் வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த வகையில அண்மை காலத்துல வருகின்ற தமிழ் சினிமாக்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? என்னுடைய சினிமா பார்த்த அனுபவம் ரொம்ப பழசு. அநேகமாக எனக்கு நான் பார்த்த சினிமாவில் நினைவில் இருக்கிற முதல் சினிமா எம்ஜிஆருடைய ஒரு படம். அது அந்த படத்து பேரோட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வெளியே வேறு உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு சில கிரகங்கள்லாம் வருது, அதுலேருந்து மனிதர்கள் இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சயின்ஸு புனைவு, அறிவியல் புனைவு, அந்த மாதிரியான ஒரு படம் இந்தியாவுடைய படம். அதைத்தான் பார்த்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. தொடர்ந்து நான் சினிமா பார்ப்பேன். அதை தொடர்ந்து சினிமா பார்த்துருக்கேன். பல ஆயிரம் சினிமா பார்த்துருப்பேன் நான் நினைக்கிறேன். ஒரு 60 வருஷத்தில் 5 வருஷத்தில் பார்த்த படங்கள்லேருந்து இன்றைக்கி 65 வயசு வரைக்கும் நான் பார்த்த சினிமாக்கள் நினைவில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 100 படங்கள்லாம் பார்த்துருக்கேன். எழுதியெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை படம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சு குறிப்பிட்டெல்லாம் எழுதிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில். ஆனால் சினிமாவை பற்றி எழுத தொடங்கினது நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறைக்கு விரிவுரையாளராக போன போது தான். 1991 89 அங்கே ஆசிரியராக போனேன். அங்கே போன பிறகு நாடகம் கற்பிக்கிற ஆசிரியராக தான் போனேன். அப்புறம் அது நாடகத்தினுடைய கோட்பாடுகள், நாடகத்தை பார்க்குற பார்வையாளர்களுக்கும் நாடகத்துக்குமான உறவு, நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசின வெவ்வேறு கோட்பாடுகள், இதையெல்லாம் பார்த்துட்டு நாடகத்துக்கான விமர்சனங்கள் எழுதுகிற அதே நேரத்தில் அதே பின்னணியில் சினிமாவை பற்றியும் பேசலாம், சினிமா பற்றியும் விமர்சனங்கள் பண்ணலாம், ஆய்வுகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தோணுனது தான் முதல் என்னுடைய சினிமா விமர்சனம். அது ஒரு முக்கியமான ஆய்வு, சினிமா ஆய்வு கட்டுரை அப்படின்னாக்க ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு படம். அது சங்கருடைய படம், அவருடைய முதல் படம். அந்த படத்தை பற்றின ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையில் ஒரு சினிமா பார்ப்பதனுடைய ஒரு தாற்பயம் அல்லது ஒரு முறை. வழக்கமாக சினிமாவை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நடிப்பு, இசை, கேமரா கோணம், அப்படி கதை, இதெல்லாம் சொல்லி விமர்சனம் எழுதுவாங்க. நான் முதல்ல அதுலேருந்து நான் விலகிட்டேன். ஒரு சினிமா எப்படி பார்வையாளர்களுக்கு ஒரு கருத்தை, அதாவது அதுக்குள்ள காட்சிகள் இருக்கு, நடிப்பு இருக்கு, நடிகர்கள் இருக்காங்க, பாடல்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அது ஒரு முழுக்க ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையை அல்லது பொழுதுபோக்கு மனநிலையை உருவாக்கி தருது. அப்படி உருவாக்கி தருவதற்கு பின்னாடி ஒரு கருத்தை பார்வையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மனோபாவம் இருக்கு அப்படிங்கிறது நான் நாடக இலக்கியங்கள், நாடக கோட்பாடுகள் பற்றி படிக்கிற போது எனக்கு தோணுச்சு. அந்த பார்வை ஒரு பாப்புலர் கல்ச்சர், அதை வெகுமக்கள் பண்பாடும் வெகுமக்கள் கலை அப்படி சொல்லுவாங்க. பாப்புலர் கல்ச்சர் அண்ட் பாப்புலர் ஆர்ட்ஸ், பாப்புலர் மீடியா எப்படினாலும் சொல்லலாம். வெகுமக்கள் கலை, வெகுமக்கள் பண்பாடு, வெகுமக்கள் ஊடகங்கள், இதையெல்லாம் ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒரு கோட்பாட்டை நான் படிச்சுட்டு அதை பின்பற்றி தமிழ் சினிமாவை விமர்சனமாகவும் ஆய்வாகவும் செய்கிற அந்த வேலையை தொடங்கினேன் 91 அந்த முதல் கட்டுரை. அதுக்கு முன்ன தமிழ் சினிமா அப்படிங்கிறது கதாநாயகர்களுடைய சினிமாவாக இருக்குது. எம்ஜிஆர், நான் என்னுடைய மாணவ பருவத்தில், கல்லூரி மாணவ பருவத்தில், அது பள்ளி மாணவ பருவத்துலாம் சினிமா அப்படின்னா எம்ஜிஆர் சினிமா, சிவாஜி சினிமா, அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பார்வை இருக்கு. ஆனால் என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் முக்கியமான இயக்குநர்கள் இருந்தாங்க. பாரதி ராஜா, மகேந்திரன், ருத்ரையா, கே பாலச்சந்தர், இப்படி சினிமா, தமிழ் சினிமா நடிகர்களுடைய சினிமாவாக இருந்தது அப்படியே இயக்குநருடைய சினிமாவாக மாறிச்சு. அந்த இயக்குநர்கள் ரொம்ப சீரியஸான இயக்குநர்கள், ரொம்ப முழுக்க பொழுதுபோக்கு மட்டுமே நோக்கமாக கொண்ட சினிமா இயக்குநர்கள் கிடையாது. ஒரு கிராமத்தை அப்படியே அச்சலா ஒரு கிராம வாழ்க்கையை காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்ட பாரதி ராஜா. இல்லை நகர வாழ்க்கையில் நடுத்தர வர்க்கத்து, கீழ் நடுத்தர வர்க்கத்து மனிதர்கள் எந்த மாதிரியான
வாழ்க்கை சிக்கலெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுற கதைகளை தேர்வு செய்து, குறிப்பா ஆண் பெண் உறவுல, ஒருமையில இதெல்லாம் பேசுற கதைகளை தேர்வு செஞ்சு படம் எடுத்த கே பாலச்சந்தர் மனித உணர்வுகளை ரொம்ப நுட்பமா ஒரு சின்ன சின்ன அசைவுகளுக்குள்ள கூட வேற வேற நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு பேசின மகேந்திரன். இப்படி ஒரு காலகட்டம். பெண்ணுடைய உரிமை, பெண் தனித்துவம் கொண்டவன் என்ற பேசின அவளப்படித்தான் படத்தை இயக்குன ருத்ரையா. இப்படி இயக்குனருடைய சினிமாவாக வந்து 80கள் மாறிச்சு. 80கள் மாறி ஒரு நல்ல சினிமா, ஒரு ட்ரெண்ட். அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய சினிமாவை இயக்குனருடைய சினிமாவா மாற்றின அந்த ட்ரெண்டு 90களில் காணாமல் போச்சு. அப்படி காணாமல் போன காலகட்டத்தில் தான் நான் சினிமாவை பற்றி எழுதுறவனா வர்றேன். அதுக்கு முன்னாடி நான் வெறும் சினிமா பார்க்குறவன். அதுக்கு முன்னாடியே நிறைய சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேறு விதமான சினிமாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். தமிழ் சினிமா பார்க்குறேன், அப்போ ஹிந்தி சினிமாக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும், அதையும் பார்ப்பேன். திரைப்பட சங்கங்களில் போய் கலைப்படங்கள் அல்லது ஆவண படங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், எதுவும் எழுதுனது. ஆனால் 90களில் நான் வந்து சினிமாவை இந்த பாப்புலர் கல்ச்சரோட, வெளிமக்கள் பண்பாட்டோட அந்த பின்னணியில் தமிழ் சினிமாவை பற்றி எழுதணும்னு தொடங்குறேன். அப்படி முதல்ல தொடங்குற காலகட்டத்தில் சங்கர் படங்களை பற்றி எழுதுனேன், பின்னாடி வந்து மணிரத்னம் படங்களை பற்றி எழுதுனேன். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல திரைக்கதை உருவாக்கம் இருக்கும், திரைக்கதைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள இடையில வந்து ரொம்ப பொழுதுபோக்கு அம்சங்களை, பாடல் காட்சிகளை ரொம்ப பிரமாண்டமா எடுக்கிற மனோநிலை. பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக கதாநாயகர்களுடைய உடலை வந்து ஒரு பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய விதமாக காமிக்கிற தன்மை இருக்கும். நீங்க அவங்களுடைய படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ப்ளஷர் ஆஃப் தி ஆடியன்ஸ், பார்வையாளர்களுடைய சந்தோஷத்தை முக்கியப்படுத்தி படங்கள் எடுத்தது. அதே நேரத்தில் நல்ல திரைக்கதை வடிவத்தோட வந்து படங்கள் எடுத்த கமர்ஷியல் சக்சஸ், அதாவது வணிக ரீதியாக பெரிய வெற்றிகளை, லாபத்தை சம்பாதிச்ச 2 இயக்குநர்கள் அப்படி சொன்னாக்கா நான் வந்து சங்கரையும் மணிரத்னம் தான் சொல்லுவேன். ஒரு 10 வருஷம் 90கள் 2000 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்கள பின்பற்றி வெவ்வேறு சின்ன சின்ன இயக்குநர்களாக எடுத்தாங்க. அது எல்லாமே இந்த 2 பேருடைய தாக்கம், அவருடைய சில சிசியர்கள் உள்ளது, அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க தான் வந்து படம் எடுத்தாங்க. இந்த போக்கு 2000ல் மாறும். 2000ல் மாறி 2010க்கு வரும்போது ரொம்ப நுட்பமான சில சினிமாக்கள் வரும், வட்டார சினிமா வரும், தலித் சினிமா வரும். இப்படி ரொம்ப கான்சியஸான சினிமா வந்து 2010 வரைக்கும் வருது. இப்படி ஒவ்வொரு 10 வருஷத்தையும் நம்ம வந்து பிரிச்சு பேசலாம். ஆனா அந்த மாதிரி இப்போ 2010 அல்லது 2015க்கு பிறகு இன்னைக்கு 2024, ஒரு 2014 இருந்து 2024 தமிழ் சினிமாவோட அடையாளம் அப்படின்னு, அது இயக்குனருடைய சினிமாவா, நடிகருடைய சினிமாவா, நல்ல கதையம்சம் கொண்ட சினிமாவா, இல்லை வந்து உத்திகளால் சிறந்த சினிமாவா அப்படின்லாம் சொல்ல முடியும். ஒரு விதமான ஒரு படம் நல்ல கதை அம்சத்தோட வருது, அடுத்தது வந்து காணாமல் போயிடுது, அடுத்து வந்து பிரமாதமான ஒரு கதாநாயகன் படம் வருது. தொடர்ந்து வந்து நீங்க பார்த்தீங்கன்னா விஜய், அஜித் வந்து வருஷத்துக்கு 1-2 படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி 30 வருஷமா இருக்கு. விஜயும் அஜித்தும் வந்து மாறுறதே இல்லை. கதாநாயக பிம்பத்தை உருவாக்குற எம்ஜிஆர், ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஒரு ஹீரோ மேலாண்மை. அதாவது இப்போ கதாநாயகன் தான் எல்லாத்தையும் சாதிச்சிடுவான், இந்த உலகத்துக்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான் அப்படிங்கிற தன்மையோட இருக்கக்கூடிய படங்களை எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படியே ரஜினிகாந்த் வழியா இன்னைக்கு வந்து விஜய் படங்கள் வருது, அஜித் படங்கள் வருது. அப்படி வந்துட்டு இருக்க அதை வந்து அது ஒரு பக்கம் போயிட்டே அது முழுக்க வணிகம். ஆனால் இன்னொரு பக்கம் சின்ன படங்கள் வருது, குறிப்பா வந்து இந்த ரஞ்சித் படங்கள் வருது. ரஞ்சித்து கூட உதவியாளராக இருக்கக்கூடிய சில இயக்குநர்கள் படம் எடுக்கிறாங்க. அது ஜாதி மோதல்களை, ஜாதிய ஒடுக்குமுறைகளை பேசக்கூடிய ஒரு தலித் சினிமா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய படங்கள் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இந்த பாசிட்டிவான விஷயத்துக்குள்ள எந்த நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாம எதையாவது வந்து ஒரு 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 விவாதப்படுத்தக்கூடிய, குறிப்பா வந்து காதல், காமம், அப்படி காதலையும் காமத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகளுடைய தவிப்பு என்ன, இந்த அடுத்து இவங்க குடும்பத்தை எப்படி நடத்த போறாங்க அப்படின்னு தெரியாத நிலையில ஒரு 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 தவிப்பு தான் இருக்கும். அந்த படங்கள்ல வந்து டோட்டலா வந்து இதுதான் வந்து நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சில காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும்.
அப்படியான படங்கள் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 5-6 வருஷமா வந்துட்டு இருக்கு. முக்கியமான ஐடியாவே காதலும் காமமும். கடைசியா அண்மையில வந்த த லவ்வர் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடேன்னு ஒரு படம். இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப வந்து இது ஏதாவது பாரதிராஜா படம் மாதிரி இருக்கா, மகேந்திர படம் மாதிரி இருக்கா அப்படிலாம் இல்லை. இந்த ட்ரெண்ட் செட்டரா இருக்கா அப்படிலாம் இல்லை. சின்ன படங்கள் தான், குறைஞ்ச பட்ஜெட்ல படம் பண்றாங்க, ஒரு 30 நாள்ல படம் பண்றாங்க. அது அந்த படங்களுக்கான கருவை வந்து உண்டாக்குறாங்க, கதை உண்டாக்குறாங்க. அதுக்குள்ள அது எந்த சமூகத்துல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாங்க. ஆனா பார்வையாளருக்கு அது அந்த மாதிரி படங்கள் தேவைப்படும். இந்த தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி மாறினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த ஒரு 5-6 வருஷமா தமிழ்நாட்டில் சினிமாவை தியேட்டர்ல போய் பார்க்குற பார்வை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே அந்த இது வந்து உலகம் முழுக்க வந்து சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குற அந்த ட்ரெண்ட் வந்து காணாமல் போயிடுச்சு. இல்லை, அப்படி இல்லாமல் போனதுக்கு காரணம் இங்கே வந்து இந்த ஆப்புகள், சினிமாவை அந்த என்ன சொல்றது, செயலிகள், அந்த ஆப்புகள் வழியாக வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இந்த ஆப்புகளுக்கு படம் எடுக்கிறது, இந்த ஆப்ஸ் வந்து செயலிகளுக்காக படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வரும்போது மிக குறுகிய காலத்தில் படம் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. தமிழ் அடையாளங்கள் இல்லை, ஒரு சமூக பார்வை இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க இந்த படங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காதல் இருக்கும், ஆனால் காதலில் ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமாங்கிற எந்த முடிவும் இருக்காது. காமத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பார்வையும் கிடையாது. குடும்ப உறவு வேணுமா வேண்டாமான்னு விவாதிப்பாங்க, ஆனால் அதில் ஒரு முடிவும் இல்லை. எந்த முடிவும் இல்லாத வெறும் விவாதங்களை முன்னெடுக்கக்கூடிய படங்கள் கடந்த 4-5 வருஷமாக வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் செய்கிறவங்க வந்து சின்ன சின்ன டைரக்டர். இதுக்கு இணையா இது நடக்கிற இதே நேரத்தில் பெரிய டைரக்டர்களும் சரி, பெரிய நடிகர்களும் வருஷத்துக்கு ஒரு படம் நல்லா பெரிய லாபம் தரக்கூடிய படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம்லாம் வந்து பொன்னியின் செல்வன் வந்து எடுக்கிறாங்க. பொன்னியின் செல்வனுக்கு அந்த கதை எல்லாரும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க, பொதுவாக தமிழ் வாசகர்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க. அப்போ எழுதப்பட்ட அந்த கதையை எப்படி வந்து ஒரு 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 பார்வையாளர்களுக்கான கொண்டாட்ட கதையாக மாற்றலாம், காதல் கதையாக மாற்றலாம், ஒரு வரலாற்று கதையை ஒரு காதல் கதையாக மாற்றுறது, சூழ்ச்சிகள் நடந்த ஒரு கதையாக மாற்றுறது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடித்த லோகேஷ் டைரக்ட் பண்ண விக்ரம், அதே மாதிரி ரஜினிகாந்த். இப்போ இந்த டைரக்டர்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய ஆளுமை, அதாவது சமூக பார்வை கொண்ட இயக்குனர் அல்லது வந்து கலை நுட்பம் கொண்ட இயக்குனர், இந்த மாதிரியான பார்வை இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் பண்ணக்கூடிய, அதுக்கு என்னென்னலாம் தரலாம், வன்முறை தரலாம், அதிகப்படியான வன்முறை காட்சிகள். தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இல்லாத பெரிய பெரிய ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு கதாநாயகர்கள் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது, ஆனால் பெரிய பெரிய ஆயுதங்களோட சண்டை போடுறாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப அழுத்தமான வன்முறை காட்சிகள், அழுத்தமான பாலியல் காட்சிகள், இதெல்லாத்தையும் வந்து எடுத்து தொகுத்து ரொம்ப நல்ல நெரேட்டிவ் கூட கிடையாது, நல்ல ஒரு கதை சொல்கிற தன்மை கூட கிடையாது, அப்படியே ஒரு கொலாஜ் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த தன்மை வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால் தமிழ் சினிமா, அண்மைக்கால தமிழ் சினிமாவை வந்து ஒரு ஒரு தேக்கம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குழப்பமான நிலையில் தான் தமிழ் சினிமா இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அண்மை காலத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னாக்க ரஞ்சித்தோட படங்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமா? ரஞ்சித் மட்டும்தான் ரஞ்சித்தும் அவருடைய அந்த நீலம் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வரக்கூடிய படங்கள் மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு சமூக பார்வை இருக்கிற மாதிரியான படங்கள். அவங்களும் சில படங்கள் வந்து வெறும் ஃபெயிலியர் படம்னாக்க சரியான திரைக்கதை இல்லாத படங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு முயற்சி இப்படி சமூகத்தில் குறிப்பாக ஜாதி வேறுபாடுகள், ஒடுக்குதல், இதை பற்றி சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற பார்வை அவங்ககிட்ட இருக்கு. அது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபில்ம், அதிகமான படங்கள் வன்முறை, பாலியல், அதை கொலாஜா மாற்றக்கூடிய விக்ரம் டைப்பான படங்கள். இப்போ லோகேஷோட படங்கள் எல்லாமே அவருக்கு. அதே நேரத்தில் வந்து த்ரில்லர், அதாவது வந்து ஒரு கதையை வந்து த்ரில்லரோட சேர்த்து சொல்கிறாங்க, பேய் கதைகளோட சேர்த்து சொல்கிறது, அப்படியெல்லாம் ட்ரெண்டு. இது எதுவுமே தமிழ் மண்ணில் இல்லை. தமிழ் மண்ணில்
இந்த இடத்துல இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ராகவா லாரன்ஸ் இன்னொரு திருடர் படம் தான் நடிச்சிருக்காரு நம்ம இவருடைய படத்தில் மதுரை பற்றின ஒரு படம். அது இது ஜிகர்தண்டா 1 ஜிகர்தண்டா 2 இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானர் வந்து மாறி அந்த எந்த ஜானருமே தமிழ் வாழ்வோடு தொடர்புடைய திரைக்கதை அமைப்பு கிடையாது. இந்த படம் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போகணும், உலகத்துக்கே போகணும். ஏன்னா தமிழர்களும் சரி மற்றவர்களும் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் யார், அது எப்படி இந்த டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சினிமாவுக்கு நாடகத்துக்கெல்லாம். எந்த ஆடியன்ஸ்க்காக எந்த பார்வையாளருக்காக இந்த படத்தை வைக்கிறாங்க, இந்த நாடகத்தை போடுறேன் அப்படின்னு டார்கெட் ஆடியன்ஸ் பற்றி முன்னாடியெல்லாம் பேசுவாங்க. இப்போ பாலச்சந்திரன் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மிடில் கிளாஸ். ஒரு பாரதி ராஜாவோட ஆடியன்ஸ் வந்து ஒரு 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 கிராமம் சார்ந்த வாழ்க்கையை விட்டு விலகி நகரங்களுக்கு வந்தவங்க. அப்படி வந்து டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படம் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவோட தமிழ் சினிமா மட்டுமே இல்லை, ஹிந்தி சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாருமே, கன்னட சினிமா எல்லாருமே வந்து ஒரு பேன் இண்டியன் சினிமாவாக போயிட்டு இருக்காங்க. பேன் இண்டியன் சினிமானாக்கா இந்திய மாநிலங்கள் எல்லாத்தோட பண்பாட்டு விஷயத்தையும் கலக்குறாங்க. அந்த கலவை எப்படி ஒட்டுமா ஒட்டாதாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இதில் கொஞ்சம் இருக்குது, அதில் இருக்குது. ஃபோக் டெய்டிஸோட ரிச்சுவல்ஸ் கொஞ்சம் இருக்குது, நவீன நகரத்தினுடைய வாழ்க்கையும் இருக்குது. பட் பிளெண்டிங் ஆஃப் தி அர்பன் அண்ட் ரூரல், பிளெண்டிங் ஆஃப் தி வேரியஸ் கல்ச்சர், அந்த மாதிரியான போக்கில் தான் நீங்கள் வந்து இந்திய சினிமா போயிட்டுருக்கு. வெற்றிமாறன் அந்த மாதிரியான சில இயக்குநர்கள் இருக்காங்க. அவருடைய படங்களும் முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிளான கதையை ஒரு குறிப்பிட்ட இடப்பின் நடியோட சொல்கிற கதைகளை வந்து எடுத்துகிட்டு இருந்தார். ஆடியோ மாதிரியான படங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் இப்போ அவருடைய இந்த அண்மையில் வந்த விடுதலை 1, விடுதலை 2 இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம், அதாவது அரசியல் படங்கிற இதை வந்து எடுக்கிறாரு. ஆனால் அது வந்து என்ன அரசியல், அது வந்து இந்த ஒரு பயங்கரவாத அரசியல், அதாவது நக்சல் மூவ்மெண்ட், அதெல்லாம் வந்து அவங்க என்ன பார்வை இருக்கு, அந்த பார்வையெல்லாம் வெளிப்படலை. ஆனால் ஒரு கரிசனத்தோடு அதை பார்க்கணும்னு நினைக்கிறார். நகரத்தில் இருக்க சேரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற கதைகளெல்லாம் அவர் எடுத்திருக்காரு. இந்த அமீரை வச்சு ஒரு படம் எடுத்தார், சென்னை எடுக்கிறார், சேரி வாழ்க்கையை பற்றி எடுக்கிறார். அதுக்கு அவருக்கு இந்த முக்கியமாக அவருடைய படங்களில் ஸ்பேஸ் செட் பண்ணுறார். இந்த இடத்துல இந்த மாதிரியான இடங்கள்ல வாழ்கிற மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அப்படியான படங்களை வந்து எடுக்கிறார். ஆனால் அவர் வருஷத்துக்கு 1, 2 அப்படின்னு வரும்போது மற்ற படங்கள் நிறைய வரும்போது இவருடைய படங்கள் பேசப்படாமல் போயிடும். ஆனால் அவர் ஒரு சீரியஸான டைரக்டர் தான், ஆனால் ரொம்ப குழப்பமான டைரக்டர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி இவருடைய முன்னாடி வந்து இந்த அங்காடி தெருன்னு ஒரு படம் எடுத்த டைரக்டர் உண்டு. அவர் தான் பின்னாடி 2-3 நல்ல படங்கள் எடுத்தார். இப்போ கூட அவர் ஒரு படம் எடுத்தார். ஆனால் எதுவுமே நிற்கல. ஏன்னா இன்னைக்கு இப்போ பழைய இயக்குநர்களுக்கு இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் என்ன, இந்த ட்ரெண்டில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு தெரியல. அதனால அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. இது தமிழ் சினிமாவுடைய மனநிலை. ஆனால் இதுக்கு நேர் எதிராக இந்தியாவிலேயே சொல்லலாம், இந்தியாவிலேயே அது இவங்களுக்காக தொலைக்காட்சி ஆப்புகளுக்காகவும் பொருந்துற மாதிரி திரைப்பட அரங்குகளுக்கும் மக்களை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சீரியஸ் சினிமா வந்து மலையாளிகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த மலையாளிகளுடைய சினிமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரியலிஸ்டிக் அம்சம். இது நடக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ப வைக்கிற தன்மை மலையாள சினிமாவுக்கு எப்போதுமே உண்டு. இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு ஒரு முக்கியமான டைரக்டர், இன்டர்நேஷனலாக அறியப்பட்ட ஒரு டைரக்டர். அவருடைய படங்கள்லாம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அது ஒரு ஹோல் அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனால் பர்டிகுலர் ஸ்பேஸ், ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய கதைகளை தேர்வு பண்ணி இந்த சினிமாவுக்கு ஒரு நம்பகத்தன்மை உண்டு. மலையாளிகளுடைய சினிமா எப்பயுமே நமக்கு வந்து யாருக்குமே பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த காட்சிகள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கு மேலே இது வந்து நம்பத்தக்கதாக இருக்கும். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நடக்குங்கிற நம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய காட்சிகள் இருந்தால் தான் அந்த சினிமாவை வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம். அப்படி இல்லைன்னா அந்த சினிமா பேசாமல் ஒரு பொழுதுபோக்கு சினிமாங்கிற வகைப்பாடுகளும் தொடர்ந்து தமிழ் சினிமா இப்போ பொழுதுபோக்கு சினிமாவாக தான் வந்துட்டு இப்போ அண்மையில் வந்து விஜய் படத்தோட லியோவோ, அடுத்து வரப்போகிற படமோ, எல்லா படமே வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்காம பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேள்விகள் எல்லாம் கலட்டி வீட்டில் வச்சுட்டு வந்து சினிமாவை பார்த்துட்டு 3 மணி நேரத்தில் ரசிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் மலையாளிகள் அப்படி செய்யறாங்க. 1.5 மணி நேரம்லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் படம் எடுத்தாங்கன்னா இது நடக்கும்
இதுக்குள்ள என்ன வாழ்க்கையுடைய சிக்கல் என்ன இருக்கு, அந்த அந்த மனுஷன் என்ன மாதிரி இதை வந்து சந்திக்கலாம், எப்படி அதை வந்து மீறும், இல்லை உள்ள அடங்கி போகிறோம். இந்த ரியலிசத்தினுடைய தொடர்ச்சி, அதனுடைய எக்ஸிஸ்ட், வெஸ்ட்ல சொல்லுவாங்க எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங், மனிதர்கள் எப்படி இருக்குள்ள வந்து தளிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த தளிப்பை வந்து படம் எடுக்கிறது வேலையாக இருக்கு. ஆனால் எப்போது கடந்த 1960 மலையாள சினிமாங்கிறது ஒரு பேரலல் இந்தியன் சினிமாவாக இருந்துக்கிட்டே இருக்கு. அது இப்போ அந்த காலத்தில் குறிப்பாக இந்த தொலைக்காட்சி ஆப்புகள் வந்த பிறகு அதுக்கான கலைகளை உண்டாக்கி படம் எடுக்கிறாங்க, வெப் சீரியல் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களும் துப்பறிய படம் எடுக்கிறாங்க. இல்லை அதே நேரத்தில் பெண்களை வந்து இன்னைக்கு வந்து வித்தியாசமான புது வகை பெண்களுக்கான கதையை வந்து செய்கிறாங்க. ஒரு ஃபீமேல் சென்டர் சினிமாலாம் வந்துகிட்டே இருக்கு. அப்போது இந்த நகர்வு, அந்த நகர்வை வந்து புரிஞ்சுக்கிறது அது வந்து தமிழ் சினிமா இயக்குநர்கிட்ட இல்லை. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ள இருக்க நண்பர்கள் அந்த மாதிரி கலைகளை வந்து தேர்வு பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் சக்ஸஸ் பண்ணால் அதுக்குள்ளே திரும்பணும். ஆனால் சக்ஸஸ் பண்ண விடாமல் வேறு பக்கம் திருப்பி வரணும். ஏன்னா இது வந்து இந்த லவர் படம் வந்து ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ், லவ் டுடே கூட கமர்ஷியலாக சக்ஸஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான படம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் தமிழ் சினிமாவோட பெரிய சிக்கல். ஏன்னா நீங்கள் வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் அவங்க படம் எப்பயுமே வந்து போட்ட காசுக்கு மேலே லாபம் வந்துடும். அதனால் அவங்க வேறதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதே பாணியில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கதையை திருப்பி தான் எடுப்பாங்க. ஆனால் அவங்க அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு படம் வந்துட்டாக்க ஒரு 30 நாள் பார்க்குறாங்க. அந்த 30 நாள் பார்க்குறவங்க 30 நாள் இந்த காசு வந்துடும். அப்போ அவங்க வந்து வியாபாரம் நஷ்டம் கிடையாது. அதனால் அந்த போன பாதையிலேயே போயிருக்காங்க. புதுசாக படம் எடுக்கிறவங்க, இந்த டாடான்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ கூட இந்த கவின் பிக் பாஸில் நடித்த இருந்த பையன் அவன் நடிக்கிறான், நல்லா நடிக்கிறான். அந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் வந்து படங்கள் எடுக்கிறாங்க. புது நடிகைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ வர்ற படங்கள் எல்லாம் அப்படி பார்க்க முடியும். அதே நேரத்தில் வெப் சீரியஸும் வந்துகிட்டு இருக்கு. தமிழில் வந்து இதே மாதிரியான வெப் சீரிஸும் வந்துட்டு இருக்கு. ஆனால் அண்மையில் நான் இங்கே இலங்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அதனால் நல்ல வித்தியாசமாக அது ஒரு வழக்கமான ஒரு த்ரில்லர் மாதிரி அது படம் இருந்தால், வெப் சீரிஸ் இருந்தால் கூட அதுக்குள்ள வேறு விஷயங்கள், அதாவது இயற்கை பாதுகாக்கிறது, பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை, அதுக்குள்ளே வந்து நகர நாகரிகம், அரசாங்கம் நுழைஞ்சா என்ன ஆகும், அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு மனிதர்களால் முடியாத போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு யட்சியே வந்து இவங்களெல்லாம் கொலை பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லர் எடுத்துருக்காங்க. அது கதை அம்சமே ரொம்ப நல்லா வருது. அது ஒருவேளை அவங்க சினிமாவிட்ட இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதில் இருக்குது, அந்த செயலிகளுக்கு தான் அவங்க எடுத்துருக்காங்க. வெப் சீரிஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ்களுடைய தாக்கம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இருக்குது. ஏன் நான் வந்து இந்த படங்கள் வந்து காதலையும் காமத்தையும் பேசுது அப்படின்னாக்க, உலக அளவில் பாப்புலரான வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் வெப் சீரிஸ் கிடையாது, லாட்டின் அமெரிக்கன், கொரியன், அவங்களுடைய வெப் சீரிஸ்ல எல்லாம் வந்து 30 நிமிஷம் ஓடுற அந்த ஒரு எபிசோடில் 2 படுக்கரை காட்சியாவது, 2 படுக்கரை காட்சிக்கு ஒரு 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 வன்முறை, ஒரு தாக்குதல், கொலை, ரத்தம்லாம் இருக்கும். அப்படி இப்போ பிட்டாக போடுறான். இந்த எபிசோடுக்கு இது வேணும் அப்படின்னு போட்டு படம் எடுக்கிறான். அப்படி படம் எடுக்கிற அந்த விஷயங்கள் தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்களுடைய மூளையை வந்து பாதிக்குது. அந்த போக்கில் தான் இவங்க வந்து போயிட்டே இருக்காங்க. இந்த கடந்த 10 ஆண்டு எந்த ஒரு இயக்குநரையோ எந்த ஒரு படத்தையும் மிகச்சிறந்த கவனிக்க வேண்டிய, தொடர்ந்து பேசக்கூடிய படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. வேலை சொல்லலாம், பூமுனியோட கதையை தழுவி இந்த கர்ணன் படம், அது சரி, வெற்றிமாறன் எடுத்த படம், இவங்க எல்லாம் வந்து ஒரு சீரியஸாக தலித் பிரச்சனையில் வந்து பேசுகிற படங்களை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எப்பயாவது வருது. ஆனால் ஒரு ட்ரெண்டு, இதுதான் ட்ரெண்டு. எப்படி வந்து 80களில் 90களில் 70களில் தமிழ் சினிமாவோட ட்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து இன்றைக்கி 2010க்கு பிறகு இந்த 2024 வரைக்கும் இது தமிழ் சினிமாவுடைய இந்த ட்ரெண்டு தான் இப்போ இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து மற்ற இடங்கள்ல தொடர்ந்து சினிமாவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. 30 ஆண்டு காலமாக வந்து சினிமாவை பற்றி எழுதி இருக்கிறீங்க. அதுலேயும் வந்து
நாயர்களை மையப்படுத்தின சினிமா, இயக்குனர்களை மையப்படுத்தின சினிமா, அதுக்கப்புறம் வந்து தலித் பற்றிய சினிமான்ட்டு பல சினிமாக்களை பற்றியும் எங்களோட நேயர்களுக்காக கூறியிருந்தீங்க. அத்தோட வந்து தற்போதைய சினிமா வந்து ஒரு இலக்கு இல்லாமல் பயணிச்சுட்டு இருக்கின்ற விஷயத்தையும் நீங்கள் ஆதாரங்களோட எங்களோட நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. அதோட வந்து மலையாள சினிமா வந்து இப்போ நல்ல ஒரு படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் உங்களோட பேச்சு மூலமாக நாங்கள் அறிந்துள்ளோம். இவ்வாறான நல்ல தகவல்களை எமது உறவுகளுக்கு கொடுத்தமைக்கு நன்றி சார்.